எமர்ஜென்சி காலகட்டம் கடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் இந்தியா முன்னேறி வந்திருக்குது. அது போன்ற விஷயங்கள்ல இருந்து நாம பாடம் கத்துக்கணும் தான். ஆனா அந்த ரணங்கள மீண்டும் சொரிஞ்சு விட்டு, அது மூலமாக மக்களுக்கிடையே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது பாஜக. பிரதமர் அப்படிங்கிற பதவிக்கு இருக்கக்கூடிய மாண்ப பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, ஒரு எச்ச அரசியல கையில எடுத்திருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. தன்னுடைய சமூக வலைதளம் பக்கமாக பொதுமக்களுக்கு கோரிக்கை வைக்கிறாரு. எமர்ஜென்சி காலகட்டத்துல நீங்க இல்ல உங்க முன்னோர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சோசியல் மீடியால பதிவு பண்ணுங்க. அப்பதான் எதிர்கால தலைமுறைக்கு இந்த காங்கிரஸ் என்னெல்லாம் அராஜகம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. நான் கேட்கிறேன் 2002ல கோத்ரா கலவரம்னு ஒண்ணு மோடி சிஎம்மா இருக்கும்போது குஜராத்ல நடந்தது. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். பில்கிஸ் பானுன்னு ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணுன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம, இந்த ஹிந்து சனாதன வெறி பிடிச்ச மிருகங்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அந்த பெண்ணுடைய கண் முன்னாடியே அவளுடைய 2 1/2 வயசு குழந்தையுடைய மண்டைய பாறையில இடிச்சு கொலை செஞ்சாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அந்த குடும்பங்கள உரு தெரியாம அழிச்சது இந்த வெறி பிடிச்ச சங்கி மிருகங்கள். இதெல்லாம் ஞாபகப்படுத்தலாமா? இதெல்லாம் அனுபவிச்சவங்கள, அவங்களுடைய அனுபவங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ண சொல்லலாமா? நீங்க தானே சொல்றீங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய கருப்பு பக்கங்களை ஷேர் பண்ணுங்க சோசியல் மீடியால. வருங்கால இளைஞர்கள் தெரிஞ்சுக்கட்டும்னு. கோத்ரா கலவரங்கள் பற்றியும், அது எப்படி நடந்தது என்பதை பற்றியும், அதை வாய மூடிட்டு வேடிக்கை பார்த்த நரேந்திர மோடியை பற்றியும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கட்டுமே. எதிர்கால தலைமுறை தெரிஞ்சுக்கட்டுமே. பதிவு பண்ணலாமா? அதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா?